நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேச்சுலர்ஸும் இதை ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, பெசரட்டிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிம்பிளான சில்லி கார்லிக் நூடுல்ஸ், வரகுல பணியாரம், தோசை இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம எக்கை வச்சு பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பிங்க் சாஸ் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் மஞ்சோ சூப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல வரகு, தோசை, பணியாரம், ரோஸ்ட் எப்படி பண்ணலாம் பார்க்க. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் ரெசிபீஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் தோசை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாவுலேயே நீங்கள் இட்லி கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா வரும். இட்லி பண்ணலாம். அதுக்கப்புறம் தட்டை இட்லி பண்ணலாம். இப்போ வரகரிசி நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதாக இருந்தால் ரொம்ப கழுவணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேக்கெட்டில் கிடைக்கிறதுனால நம்ம கழுவிக்கிறது நல்லது. உளுந்து 1/2 கப்பு, ஜவ்வரிசி 1/4 கப், வெந்தயம், கடலைப்பருப்பு, தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ அப்போ தான் அதில் மாவு அழுக்கு இருந்ததுன்னா போயிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இல்லை 3 மணி நேரம் கூட நமக்கு போதுமானது. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். நம்ம அப்படியே அரைச்சிடலாம். கிரைண்டரோ மிக்சியோ எதில் வேணாலும் நீங்கள் அரைக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்ல ஃப்ளஃபியாக பேட்டர் வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ முதல்ல ரன்னியாக இருந்தாலும் 2வது பேட்டர்லாம் நீங்கள் அரைச்சி கரெக்டாக ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக உப்பு போட்டுட்டு நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுறணும். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம இந்த புளிச்சதுனா மட்டும்தான் இந்த வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக வரும். எல்லாமே பணியாரமாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், 8 மணி நேரம் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. அதாவது ஒரு கால் வலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வரகு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம். நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம், ஊத்தாப்பமாகவும் ஊற்றலாம், ரோஸ்ட்டாகவும் ஊற்றலாம். கரெக்டாக ஃபர்மெண்டேஷன் ஆச்சுன்னா, அதாவது புளிச்சதுன்னா இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும் உங்களுக்கு. 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுவும் கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டான அந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சின்னதாக ஊற்றி மினி ஊத்தப்பம் ஊற்றலாம், சின்னதாக ஊற்றி மினி இட்லி ஊற்றலாம். ஸோ அதில் கொஞ்சம் இட்லி பொடி போட்டிங்கன்னா அது ஒரு விதமான ஒரு வெரைட்டி ஆகிடும். ஸோ இந்த ஒரே பேட்டரை பயன்படுத்தி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ 2வது தோசையை நம்ம ஊற்றிட்டோம். ஸோ மூடி வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ தோசை பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் நான் 2 தடவை காமிச்சிருக்கேன். ஸோ அந்த கலர் வரும் ப்ரௌனாக, அதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட், நல்ல ஒரு கிறிஸ்பியான ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அயன் சத்து நமக்கு கிடைக்கும், இரும்பு சத்து. ஸோ பாருங்கள், இது அப்படியே நல்லா தின்னாக இருக்குது. நம்ம இதை சுருட்டிடலாம். மேலே கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் ரோஸ்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பணியாரம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பணியாரத்துக்கு ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணோம். வேணால் முந்திரி, நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் போட்டுக்கலாம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இதோட கூட நீங்கள் நிறுத்திட்டு வெங்காயத்தோட கூட தாளித்து கொட்டிடலாம். ஆனால் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இதுக்காக இந்த கருவேப்பிலையில் அந்த ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி பணியாரத்தோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் கேப்சிகம், அப்புறம் கேரட் இதெல்லாமே வதக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் பாயில் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அப்படியே மாவில் போட போகிறோம்.
ஸோ கடைசியில் நீங்கள் வந்து எல்லா மாவும் நீங்கள் ஊற்றி முடிச்சிட்டிங்க, தோசைலாம் முடிஞ்சுது, இட்லி முடிஞ்சுது, மினி ஊத்தப்பெல்லாம் முடிஞ்சுது, உங்களுக்கு மாவு இருக்குது கொஞ்சம் புளிச்சிருக்குன்னா இது மாதிரி தாளித்து கொட்டி போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றுறோம், ரொம்ப கிடையாது. அதுவும் நான் அயன் கடாயில் தான் ஊற்றுறேன், அயன் பணியாரம் பேனில் தான். ஸோ பாருங்கள், இப்படி பேட்டர் ஊற்றிட்டு 2 பக்கம் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான நமக்கு வரகு பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இது ஸ்நாக் பாக்ஸாகவும் கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ஆயில் குறைவு, எந்த ஃப்ரையுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னா இந்த பணியாரம், தோசை, ஊத்தாப்பம் இதெல்லாம் சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்க வரகு சாப்பிடாத குழந்தைங்க, திணை சாப்பிடாத குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லது கூட. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட். மூடி உதிர்வை தடுக்கும்னு சொல்லலாம், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் ராகி பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், போன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரும்போது நிறைய போன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகாது, வீக் ஆகாது. ஸோ முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம், 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், போட்டுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இது வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. கேரளாவில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாசிப்பயிரில் நிறைய செய்வாங்க. குங்குநாடு கிராமத்தில் பாசிப்பயிரை வச்சு தான் முக்கால்வாசி எல்லாமே செய்வாங்க. துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம், அதாவது நைட்டு ஃபுல்லாக, இல்லைன்னா 8 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து முளைக்குட்டி கூட நீங்கள் பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து கரகரப்பாகவும் அரைக்கலாம், இல்லை ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கப்புறமா கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம், உப்பெல்லாம் நான் வந்து கடைசியில் போடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இதுலேயே மாவையும் போட்டு அரைச்சிடலாம், இல்லைனா ஃபைனலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபைனாக, அதாவது 90% அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, மீதி இருக்கிற அந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு, நம்ம எப்படின்னா பெசரட்டுனா ஒரு தோசை மாதிரி தான் பண்ண போகிறோம், அது வந்து அடை மாதிரி இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து தின்னான பேட்டராக பண்ணிக்கலாம், ரொம்ப தின்னு கிடையாது, தோசை மாவு மாதிரி. ஸோ ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை, புளிக்க வைக்க தேவையில்லை. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாலெலாம் வந்து உப்மாவோடு எடுத்துக்குவாங்க பெசரட்டை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திரா சைடு எல்லாமே வந்து உப்மா வச்சு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கரகரப்பாகவும் அரைச்சி வச்சுக்கலாம், திக்காகவும் அரைக்கலாம், நம்ம தின்னாகவும் அரைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். இதோடையே கொஞ்சம் முந்திரி போடலாம், வெங்காயம் போடலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து தேங்காய் சட்னி பண்ணுவாங்க. தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுவாங்க. வரமிளகாய், பூண்டு போட்டு கூட பண்ணுவாங்க. என்ன ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நல்ல அயன் கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தின்னாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றலாம். இதில் பணியாரம் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வெங்காயம் மேலே வந்து தூக்கிக்கலாம், கேரட்டு, வெங்காயம், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம், இல்லைனா 1 நிமிஷம், இல்லை திருப்பி போடாமல் கூட நீங்கள் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம். ஸோ ஏன்னா நல்லா வெந்துடும் 3 நிமிஷத்தில். திருப்பி போட்டு நீங்கள் பண்ணலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுவாங்க.
ஸோ நமக்கு பர்ஃபெக்டான தின்னான நமக்கு ராகி பெசரட்டு ரெடி. ஃபெர்மெண்டேஷன் விடுற மாதிரி இருந்தால், புளிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் புளிக்க வச்சும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாகவும் புளிச்சிடும் ஒரு 4 மணி நேரத்தில், ஏன்னா பருப்பு அப்படிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் 2வது ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம், க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி அளவில் பண்ணுங்கள். நான் போட்ட அளவில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 4 பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. 4-5 பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. போன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால. நீங்கள் டின்னருக்கு வந்து முன்னாடியே 6 o'clock சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே வந்து ஃபெர்மெண்டேஷன் விடாமல் டக்குன்னு அப்படியே அரைச்சி அப்படியே தோசை ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு நூடுல்ஸ் தான். ஈஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 3 பேக்கெட் நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வந்து கழுவி எடுத்துடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டிக்கி ஆகிறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜே நமக்கு வந்து இனஃப்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து வடிகட்டிட்டோம், தண்ணியே இல்லாமல். இப்போது அந்த ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஒட்டிகிட்ருக்க அந்த மாவு எல்லாமே வந்து போயிடும். ஸோ அப்படிங்கும்போது அந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இதெல்லாம் 2-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். குழந்தைகளுக்குன்னா நீங்கள் சில்லி சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம சாஸ் ரெடி. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ சாஸோட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றலாம். இப்போ கேப்சிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கேப்சிகம் போட்டிருக்கேன், அதாவது ரெட்டில் 1, எல்லோவில் 1. நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம், நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி ஊற்றியதெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வதக்கினதுக்கப்புறமா சாஸ் நம்ம வந்து ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறையா எண்ணெய் ஊற்றுறாங்க, ஆனால் நான் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக வேணால் கொடுக்கலாம், இல்லை வந்து டின்னராக கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் வரும்போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு மசாலா அதெல்லாமே வந்து நம்ம போடலை. ஸோ அப்படிங்கும்போது நூடுல்ஸ் மசாலா எல்லாமே போடாத போது ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பன்னீர் போடலாம், நீங்கள் மஷ்ரூம் போடலாம். எல்லாமே வந்து ஈஸியாக என்ன இருந்துச்சோ நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வதக்கி இதில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதுக்கு முதல்ல தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பு, எண்ணெய் போட்டுட்டு பாஸ்தா போட்டுக்கலாம். இது வந்து 1 கப் போட்டுக்கலாம், அதாவது ஒரு 250 கிராம், இல்லைன்னா வந்து 300 கிராம் போட்டுக்குங்க. நம்ம தக்காளியை பாயில் பண்ணிக்கணும். இதுக்கிடையில் ஒரு 4 தக்காளி. இப்போ பாருங்கள் பாஸ்தா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ இந்த தக்காளியோட தோல் எடுத்துக்கணும். தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது மாதிரி. இப்போது ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம்
இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது கேப்சிகம் வந்து 1, நீங்கள் கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது பெருசாகவும் அரிஞ்சு போடலாம், இல்லை குட்டி குட்டியாகவும் அரிஞ்சு போடலாம். ஸோ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன், பாஸ்தா சீசனிங் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸும் வரும், அந்த டேஸ்ட்டும் வரும். இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இதுலேயே தான் வந்து நம்ம இந்த பிங்க் சாஸ் வந்து பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் போட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துருந்து 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து நீங்கள் கிராஜுவலாக ஆட் பண்ணணும். ஸோ பாலே வந்து ஃபுல்லாக போடணுன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஃபேட் ரொம்ப பிடிக்காது, ஸோ நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலும் தண்ணியும் கலந்து கூட நீங்கள் போடலாம். ஸோ பால் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இதுலேயும் வந்து ஃப்ளேவருக்காக பாஸ்தா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தனாலும் போட்டுக்கலாம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் இதெல்லாமே. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரி, அதாவது நல்லா பாயில் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், ஸோ அதையும் ஊற்றிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். ஸோ அந்த ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், நல்லா அந்த க்ரீமியாக ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஸோ பாருங்கள் இது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இது வேணான்னா அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ பேஸ்ட் இது வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நல்ல ஒரு கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரையும். இதில் நீங்கள் சீஸும் போட்டுக்கலாம், பட் நான் போடலை. இப்போ வேக வச்ச பாஸ்தா நல்லா போட்டுட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம குக் ஆகணும், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ அதனால தான் நம்ம பால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம். ஸோ பாருங்கள் இதே மாதிரி நல்லா கோட் ஆகணும், இதுலேயே வந்து கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து சீஸ் பிடிச்சதுன்னா நீங்கள் நல்லா ஒரு 1/2 கப் சீஸ் கூட துருவி போடலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெயிட் லாஸ் மாதிரி நான் ட்ரை பண்ணுறங்கும் போது நீங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக போட்டு நீங்கள் பண்ணலாம். அதாவது மைதாக்கு பதிலாக கோதுமை, பாலுக்கு பதிலாக பால் தண்ணி மிக்ஸ் பண்ணி, ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்து விடலாம், ஈவன் லஞ்சு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இதுக்கப்புறம் சிம்பிளான வெஜிடபிள் மஞ்சோ சூப் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியான. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுமோ அதே மாதிரி அதே சுவையில் நம்ம பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்தா ரொம்ப நல்லது கூட. இப்போ அதுக்கு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு நூடுல்ஸ் 2 பாக்கெட் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், இல்லைனா ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கினீங்கனாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். ஸோ இப்போது 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்ல ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த தண்ணியும் நம்ம எடுத்துடணும். இப்படி கோல்டு வாட்டர் ஊற்றுறதுனால ஸ்டிக்கினஸ் வராது. ஸோ இப்படி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் மைதா போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா அரிசி மாவு போட்டு கூட நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தண்ணியோடு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நம்ம நல்ல ஒரு சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ரொம்ப இதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சூப்போட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நூடுல்ஸ் இல்லாதவங்க நீங்கள் சேமியாவில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடியாப்பம் சேமியா அதில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது இது. இப்போது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இதையும் வந்து சைடில் வச்சிடலாம். இது திக்னஸையும் ஷைனிங்கையும் கொடுக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நீங்கள் நல்லா வதக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே, ரொம்ப வதக்க வேணாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதும். அப்போவே பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு வின்டரில் வந்து சாப்பிட்ற ஒரு நல்ல சூப்புன்னு சொல்லலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் இது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமெல்லாம் எதையுமே வந்து வதக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தோடையும் நல்ல வெஜிடபிளோட மிக்ஸ் ஆனோன்னே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் ஸ்டாக் இருந்தனால நீங்கள் ஊற்றலாம். நம்ம வந்து ப்ளைன் வாட்டரே ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பன்னீர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டோஃபு, பன்னீர் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பரும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாயை வறுத்துட்டு ஒரு 2-3 அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். ஒரு 2 நிமிஷமாவது கொதிச்சதுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பால் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் அந்த ஸ்லரியை வந்து இதில் ஊற்றுறேன். ஸோ இதை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஷைனிங் வந்திருக்கும். இப்போவே அந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ண வச்ச நூடுல்ஸை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும். சூப்புக்கு ஒரு திக்னஸையும் ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம், ஆல்ரெடி இது பாயில் ஆனது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கிறிஸ்பியான நூடுல்ஸ் இதை வந்து உடச்சும் போடலாம், இல்லை அப்படியே வைக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்போடு சேர்த்திட்டு அந்த கிறிஸ்பியான ஃப்ரை பண்ண நூடுல்ஸையும் வைப்பாங்க. ஸோ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி நூடுல்ஸ் இல்லாதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா இதே பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி கூட போடலாம். ஸோ இதுலேயே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் போடலாம். டோஃபு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுலேயே கூட நீங்கள் எக் ட்ராப் சூப் மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சு பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபைனலாக ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஆயில் எதுவுமே தேவைப்படாது. இந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், எக்கோட மஞ்சக்கரையில் விட்டமின் டிக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களும் இருக்குது. இது நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாளாவது கொடுக்கணும். ஈவினிங் வரும்போது கொடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், நல்லா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும், நல்லா படிக்கவும் செய்வாங்க. 2 பார்க்க போகிறோம், எக் பணியாரம், அதுக்கப்புறம் எக் ஆம்லெட். முதல்ல எக் பணியாரத்துக்கு நம்ம 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட தோசை மாவு இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையானது இருக்குது. இதனோட துவர்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கருவேப்பிலை நிறையா போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாம் இதில். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபெனலோட லீவ்ஸ் இருக்குது, அதாவது சோம்பு இலைகள், அதையும் போடலாம், ரொம்ப நல்லது. பாலைக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் இதில் கேப்சிகம் போடலாம், கேரட் போடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். சீஸ் போடலாம். ஸோ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணணும். இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும். நான் இது வந்து வெஜிடபிள்காக கொஞ்சம் போடுறேன். இப்போது ஒரு எக் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 2 எக்கு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கிறதுனால இது எக் பணியாரம்னாவே சொல்ல முடியாது, ஸ்மெல்லும் வராது. இப்போது நம்மள இரும்பு பணியாரம் கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதை ஊற்றிட்டு ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருகின மாதிரி அது ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். மெயினாக இரும்பு பணியாரம் கல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனோட சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும். இது ஒரு 4 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் எல்லாம் பண்ணுங்கள். இதில் வந்து சிஸ்வான் இது மாதிரி சாஸ் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். குழந்தைய சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எப்போவுமே வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது மாதிரி இரும்பு கல்லை யூஸ் பண்ணிவிட்டு எக்கு பண்ணுறது, பணியாரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது கூட. குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம், டைரெக்டாக கொடுத்துடலாம். இல்லை எந்த சட்னியுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் வந்து பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2வது ஆம்லெட். ஸோ ஆம்லெட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சமானது. எப்படி வந்து சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் போகும்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம ஃபோர்க் இருந்தனாவே ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேனில் ஊற்றிட்டு கொடுக்கலாம். இதுலேயுமே வந்து நீங்கள் எக் பணியாரமெல்லாம் பண்ணலாம். சில வெஜிடபிள் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற பேட்டர் எல்லாமே வந்து ஊற்ற போகிறோம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வேகணும், அதுக்காக. இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் ஒவ்வொரு சைடு நீங்கள் குக் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்படி கொஞ்சம் எடுத்துடும்போது அந்த எக்கெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகும். இதை அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் சீஸ் துருவி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. மொசரெல்லா போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு அப்படி கூட பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பன்னீர் எல்லாமே வந்து பண்ணி இது மேலே வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பீஸா மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 5 to 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிபி தான்.